ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூட இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமா இருக்கும். எரேமியா 49, 50, 51, 52. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய நியாயத்திற்கு தேசங்களின் மேலும் சில இனத்தின் மேலும் அம்மோன் புத்திரர், ஏதோமியர், மோவாபியர் போன்ற ஜனங்களின் மேலும் பட்டணங்களின் மேலும் எப்படியாக கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறது. கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை தண்டிக்கிறார். அவர்கள் அதிகமாய் பாவம் செய்ததினால், கர்த்தரை கோபம் மூட்டினதினால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நியாயத்திற்கு வந்தது, எதனால் வந்தது, ஏன் கர்த்தர் அவர்களை தண்டித்தார், அவர்கள் செய்த பாவம் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதிகளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு நம் எச்சரிக்கையாய் நம்மை காத்துக்கொள்ள இது பெரிய உதவியா இருக்கும். இந்த வேத பகுதிகள் நமக்கு மிக முக்கியமான பாடத்தை போதிக்கிறது. எந்தவித பாவங்கள் நாம் செய்யக்கூடாது, எது பாவம் என்பதை விலக்கி காட்டுவதாக இருக்கிறது. அம்மோன் புத்திரர் என்பவர்கள் அவர்களுடைய அக்கிரமம் பெரிதாய் இருந்தது. அவர்களுடைய பாவங்களில் முக்கியமானது, எல்லா பாவங்களும் ஒவ்வொரு இடத்திலும் இருந்திருக்கிறது. முக்கியமான மிக பெரிதாய் அவர்களிடத்தில் காணப்பட்ட பாவம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களிடத்தில் இருந்த பாவம் என்னவென்றால், இஸ்ரவேலர்களை, அவர்கள் தேசத்தை அம்மோன் புத்திரர் ஆண்டு கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினார்கள், அடிமைகள் ஆக்கி கொண்டார்கள். அப்படிப்பட்ட பாவத்தை செய்ததினால் கர்த்தர் அவர்களை தண்டித்து அந்த ஜனங்களை அழித்து போகிறார். அதை குறித்து இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மோன் புத்திரருக்கு அழிவு வந்தது. இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தியதினாலும் அவர்களை கொடுமைப்படுத்தியதினாலும் அவர்களுடைய சுதந்திரத்தை இவர்கள் பறித்து கொண்டதினாலும் அவர்களை ஆளுகை செய்து அவர்கள் தேசத்தை இவர்கள் ஆண்டு கொண்டதினால் இப்படிப்பட்ட கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி நியாய தீர்ப்பை பெற்றார்கள். இப்படி இஸ்ரவேலரின் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டதினால் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக பாபிலோன் ராஜா வந்து அவர்களை சுதந்திரித்துக் கொண்டு, அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு, அம்மோன் புத்திரர்களுக்கு எதிரிகள் வந்து அந்த தேசத்தை அவர்கள் எதிரிகள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்கள் செய்த பாவம் அவர்களுக்கு திருப்பி வந்தது. இது நடந்து முடிந்த பின்பு கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், அம்மோன் புத்திரரின் சிறையிருப்பை, அதற்கு பின்பு எல்லா நியாய தீர்ப்பும் நடந்து முடிந்த பின்பு, அவர்கள் பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை அவர்கள் பெற்ற பின்பு, அதெல்லாம் முடிந்து தீர்ந்த பின்பு அம்மோன் புத்திரரின் சிறையிருப்பை நான் திருப்புவேன், அவர்களை மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்ததாக ஏதோமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோம் என்றால் ஈசா கையாவின் குமாரர்கள், இரட்டை பிள்ளைகள் ஏசா மற்றும் யாக்கோபு. யாக்கோபை இஸ்ரவேல் என்று பெயர் வருகிறது, கண்டப்படுகிறார். ஏசாவுக்கு ஏதோம் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. ஏசா என்றாலும் ஏதோம் என்றாலும் ஒரே பெயர் தான். அவர்கள் வம்சம், ஏசாவின் வம்சத்தை தான் ஏதோம் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய வம்சத்தார்கள் பிற்காலத்தில் அவர்கள் யாக்கோபையாவை விட்டு தன் சகோதரரான ஏசா வந்து தன் சகோதரரான இஸ்ரவேலை விட்டு அவன் ஆகாரின் மகனான இஸ்மவேலோடு சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எதிர்காலத்தில் அவர்களோடு சேர்ந்த அந்த கூட்டம் ஏதோமியர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களும் பொல்லாதவர்களாய் கர்த்தருக்கு விரோதமானவர்களாய் செயல்படுகிறார்கள். அவர்களை குறித்து இந்த வேத பகுதியில் அவர்கள் செய்த பாவத்திற்கு கர்த்தர் தண்டனை கொடுக்கும் விதத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோமியருக்கு எப்படி நியாயத்திற்கு வருமாம்? திராட்சை தோட்டங்களில் திராட்சை பழம் பழைக்க போகிறவர்கள் பழங்களை பறித்து விட்டு அதில் இருக்கும் பிஞ்சுகள் காய்களை விட்டு வைப்பார்கள். பின்னால் பறித்து பழம், பின் பறிப்புக்கா. திருடுகிறவர்கள் இரவில் வந்து திராட்சை தோட்டத்தில் திருடினால் அவர்கள் தங்களுக்கு தேவையானதை எல்லாம் திருடுவார், போதும் என்னும் அளவுக்கு திருடி கொடுப்பார்கள். அது போல ஏதோமின் ஜனங்களை அவர்கள் எதிரிகள் கொள்ளையிடுவார்கள் என்று கர்த்தர். ஏதோமியர்கள், உங்கள் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்பவீங்கள்,
விதவைகள் என்னை நம்பட்டும், நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகம் ஏதுமையை அழிக்கப்பட போகிறார்கள் என்பதை போல குற்றமற்ற ரத்தம் இவர்கள் சிந்தியிருக்கிறார்கள். ஏதுமியர்கள் நீதிமான்களை அழிப்பது போன்ற காரியம். அதாவது இந்த பாத்திரத்தில் குடிக்க வேண்டாதவர்களை நீங்கள் குடிக்க வைத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் ஒரு குற்றமும் செய்யாதவர்களுக்கு தண்டனை கொடுப்பது. இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்ததினால் நான் உங்களை அழித்து போடுவேன் என்று சொல்கிறது. ஒரு பாவமும் செய்யாதவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வரும். குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் என்பது கர்த்தருக்கு மிகவும் கோபத்தை மூட்டுகிற காரியம். கர்த்தர் அவர்களை நியாயத்திருப்பார். போஸ்ரா என்னும் பட்டணமும் இப்படியே பாவம் செய்து அக்கிரமமாய் வாழ்ந்தது. அதையும் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுப்பார், அதனை அழித்து போடுவார் என்று சொல்லப்படுகிறது. போஸ்ராவே, நீ கழுதை போல உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் நான் அதையும் விழ பண்ணுவேன் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் உயரத்தில் கழுகை போல என்று சொல்லும்போது கழுகுதான் உயரத்திலேயே மிக உயரத்தில் பறக்கும் ஒரு பறவையா இருக்கிறது. மிக மிக உயரத்தில் பறப்பது கழுகுதான். இந்த இடத்தில் கழுகை போல உன் கூட்டை கட்டினாள் என்று சொல்லும்போது இன்று ஸ்பேஸில் நாம் பயணிக்கிறோம். நிலாவில் வீடு கட்டுகிறோம். அதாவது அங்கு ஆராய்ச்சி மையங்கள் கட்டப்படுகிறது. சேட்டலைட்டுகள் பூமியை சுற்றிலும் சுற்றி வருகிறது. அநேகம் சேட்டலைட்டுகள். இவைகள் எல்லாம் ஒரு இப்பொழுதும் ஆராய்ச்சி மையங்கள் நாசா மூலமாக விண்வெளியில், நிலாவில் மற்றும் செவ்வாய் கிரகங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்கிறார்கள். அவர்கள் ஆராய்ச்சி நடத்துவதற்கும் ஏதாவது பூமியில் ஆபத்து நேரிட்டால் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள நிலாவில் சென்று தங்கும்படியாக அங்கு கட்ட வைக்கப்பட்டு வருகிறது. இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த நிலாவின் தரைப்பகுதியை பிளாட் போட்டு இங்கு செய்வது போல, பூமியில் செய்வது போல தங்கும் இடங்களை மிக அதிக விலை கொடுத்து பலர் இங்கிருந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலாவையே விற்று கொண்டிருக்கிறார்கள். அது நிலப்பகுதி என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்கள் ஒவ்வொருவராய் இத்தனை அடி எனக்கு வேண்டும் என்று பூமியில் நாம் வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவது போல, விவசாயம் செய்ய நிலம் வாங்குவது போல நிலாவிலும் இருக்கிற இடங்களை இப்படி தனி மனிதர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் வாங்குவதாக செய்தி வருகிறது. எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அங்கு கூடு கட்டினார் என்று சொல்லும் பொழுது சேட்டலைட், அதாவது இந்த கடைசி காலத்தில் தான் இப்படி பேரழிவு வரும் என்பதற்கு இது அடையாளமா இருக்கிறது. வானத்தில் கட்டும் கூடு, உயரத்தில் கட்டும் கூடு என்று சொல்லும்போது நிலாவில் கட்டப்பட்டு வருகிறது. அதை கர்த்தர் கீழே தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். விஞ்ஞானிகள் தங்களுடைய சாதனைகள் முறியடிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகளும் மிகப்பெரிய உலக பணக்காரர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். கேட்டால் அது நன்மைக்கென்றே சொல்லுகிறார்கள். நன்மைக்கென்று அவர்கள் நம்பலாம். ஆனால் அதற்கு பின்பாக ஒரு பாவம் இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் அங்கு இருக்கிறது. அதன் பின்புலம் என்ன என்பதை குறித்து நாம் அதிகம் ஆராய்வதை தேவையில்லை. அது கூட தேவையில்லை. கண்டிப்பாக அது தவறுதான், பாவமாக தான் இருக்கும். கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் எங்கு செயல்பட்டாலும் கர்த்தர் அதை அழைத்து போடுவார். முக்கியமாக இந்த நிலாவில் கட்டிடம் கட்டும் வேலைகள் நடப்பதெல்லாம் இது முக்கியமாக பெருமைக்காக. பெருமைதான் அதுக்கு. நான் இதை சாதித்தேன், நான் இதை சாதித்தேன், எந்த நாடு என்ன செய்கிறது போன்ற பெருமை. இந்த காரியம் பெருமை என்பதை கர்த்தருக்கு அருவருப்பானது. இன்னொன்று, பூமிக்கு ஆபத்தை கர்த்தர் கொடுத்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நிலாவுக்கு சென்று விடலாம் என்பது மனிதனுடைய கற்பனை. கர்த்தருக்கு விரோதமான செயல் இது. கர்த்தர் பாதத்தில் விழுந்து மனம் திரும்பினால் அவர் மன்னிக்க போகிறார். அதை விட்டு நான் அங்கு போய் ஒளிந்து கொள்வேன், இங்கு போய் ஒளிந்து கொள்வேன் என்று சொல்வது தேவையற்றது. அது நடக்காது. கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாதவர்களை இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று தோன்றுகிறது. அதனால் கர்த்தரை விசுவாசித்து நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டு வாழ்வதே சிறந்ததே தவிர கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செயல்படக்கூடாது. அதை கடைசி காலத்தில் இப்படி நடக்கும், அதை நான் கீழே தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அந்த கூட்டை நான் உடைத்து போடுவேன் என்று. இப்படியாக போஸ்ராவை கர்த்தர் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவன் கழுகை போல பறந்து வந்து போஸ்ராவில் அமருவான் என்று சொல்லப்படுகிறது.
போஸ்ரா என்ற அந்த ஜன மக்கள் அந்த பட்டணத்திற்கு அங்கிருக்கிறவர்களுக்கு அந்த ஜனங்களுக்கு போஸ்ராவில் இருக்கிற ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நேரிடும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது தமஸ்குவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தமஸ்கு எனும் இடத்தை குறித்து. தமஸ்கு தளர்ந்து போகும். மிகப்பெரிய திகிலான ஆபத்தான செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதை கேட்கும் போது அவர்கள் இருதயம் தளர்ந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது போஸ்ரா அழிக்கப்பட போகிறது. அழிவுக்குரிய தீர்க்க தரிசனம் இது. தமஸ்குவின் அழிவை குறித்து கர்த்தர் இங்கு சொல்கிறார். தமஸ்கு அழிக்கப்பட போகிறது. கர்த்தருடைய நியாயத்திற்கு தமஸ்குக்கு வரும். சந்தோஷமாய் இருந்த நகரம் தப்பிக்காமல் அழிந்து போயிற்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமஸ்குவின் மதில்களை தீ கொளுத்துவேன், அது பெனதாத்தின் அரண்மனைகளை பற்றிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தமஸ்கு அழிக்கப்பட்டு போகும். அதற்கும் நியாயத்திற்கு வருகிறது. காத்சார் எனும் பட்டணங்களும் அழிக்கப்படும். அதையும் கர்த்தர் அந்த இருக்கிற ஜனங்களை ஓடி பொங்கல் அவங்களுக்கு ஆபத்து வருகிறது என்று சொல்கிறார். மிகப்பெரிய அழிவு அங்கு நேரிடும். ஆத்சேர் வலுசற்பத்தின் கூடாரமாக மாறும். எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். 7ஆம் தேசத்தை வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து காற்றை வர பண்ணி அதை நான் சிதறடிப்பேன். 7ஆம் தேசத்தின் ஜனங்கள் எல்லா பக்கமும் ஓடி போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அழிவை நான் அவர்களுக்கு வர பண்ணுவேன் என்று. 4 காற்றுகள் என்று சொல்லும் பொழுது அது வெறும் புயல் காற்றை குறிப்பது மட்டுமல்ல. புயல் காற்றும் வரலாம், 4 திசைகளும் வரலாம். ஆனால் அது பொல்லாத ஆவிகள் அந்த தேசத்திற்கு விரோதமாய் ஏவிவிடப்படும். அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் பொல்லாத ஆவிகள் ஆண்டு கொண்டு அந்த தேசத்தை பாழ்கடிக்கும் அந்த இடத்தை என்று கூறும். இப்படியாக 7ஆம் அழிக்கப்படும். அந்த இடம் மிகவுமாய் என்னுடைய சிங்காசனத்தை அங்கு வைத்து நான் 7ஆமை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். 7ஆம் கடைசி காலத்தில் அதன் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படும் என்று சொல்லுகிறார். 7ஆமின் வம்சத்தார் கடைசி நாட்களில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை மாறுவார்கள் என்று போகும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை வைத்து கர்த்தர் பல தீமைகளை பூமியிலிருந்து அகற்றி போடுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான பாவத்தை அழித்து போடுகிறார். பாவிகளான மனிதர்களை அழித்து போடுகிறார். மிச்சம் உள்ளவர்களை சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியை நிலைநாட்டுகிறார். அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனையை கொடுத்து அந்த இடத்தை சுத்திகரிக்கிறார். அதே போல எகிப்தையும் சுத்திகரிக்கிறார். இது போல இப்பொழுது நாம் பார்த்த 7ஆம் தமஸ்கு போன்ற இடங்களையும் சுத்திகரிக்கிறார். போஸ்ராவை அதில் உள்ள தீயை அகற்றி போடுகிறார். நேபுகாத்நேச்சாரை வைத்து கர்த்தர் எல்லா தீமைகளையும் அகற்றி போடுகிறார். அதன் பின்பு நேபுகாத்நேச்சார் ராஜா பாபிலோன் தேசத்தின் பாவத்தையும் நீக்கும்படியாக கடைசியாக பாபிலோனுக்கு கர்த்தர் நியாயத்திற்கு வரவிடுகிறார். மற்ற பாபிலோனின் எதிரிகள் கூடி பாபிலோன் தேசத்தை அழித்து போடுகிறார்கள். கர்த்தருடைய நியாயத்திற்கு பாபிலோன் மேலும் வருகிறது. இப்படி பாபிலோன் என்பது வலுசற்பத்தின் அடையாளமாயிருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் வலுசற்பத்தின் ஆவி அங்கு ஆளுகையை செய்கிறது. இப்படி இருக்க பாபிலோன் அழிக்கப்பட்டு அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் மீண்டுமாக தங்கள் சுய தேசத்திற்கு வருவதற்கு கர்த்தர் வழிவகையை ஏற்படுத்துகிறார். பாபிலோன் தேசம் அழிக்கப்படுகிறது. அது நியாய தீர்ப்பை பெறுகிறது. வலுசற்பத்தின் கோட்டை தகர்க்கப்படுகிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் இது நடக்கும். இப்படி நடக்கும்போது இஸ்ரவேலர்கள் எல்லாம் அழுது கொண்டு தாங்கள் துக்கத்துடனே இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி திரும்பி வருவார்கள். தங்கள் சுய தேசத்திற்கு சந்தோஷத்தோடு அந்த அழுகையோடு அவர்கள் அங்கு வருவார்கள். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையை நான் அவர்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் செய்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி மீறி நடந்தார்கள், மறந்து போனார்கள். ஆனால் இனி மறக்கவே முடியாத நிரந்தரமான நித்திய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமும் புசிக்கும் திருவிருந்தை இந்த உடன்படிக்கை குறிக்கிறது. புதிய உடன்படிக்கை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் தம்மை தாமே எருசலேமிலே தம்மை தாமே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய சரீரத்தையும் அப்பத்தையும் திருவிருந்தாக நாம் ஒவ்வொரு முறையும் கர்த்தரை ஆராதிக்கும் போது நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம், அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்.
இதுதான் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் நித்திய ஜீவனை பெறுகிறோம். பாவ விமோசனம் பெறுகிறோம். பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ஜனங்களாகிறோம். இதுதான் புதிய உடன்படிக்கை. மறக்கப்படாத நித்திய நிரந்தர உடன்படிக்கை. பாபிலோனில் இருந்த கல்தேயர்கள் அழிக்கப்பட்டார்கள். பாபிலோனியர்கள் என்றாலும் கல்தேயர் என்றாலும் ஒரே ஜனங்கள் தான். அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஆடுகளைப் போல இருந்தார்கள். அவர்களை சிங்கத்தை சேர்ப்பது போல எதிரிகள் பட்சித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்புகிறார்கள். அந்த நாட்களில் அவர்களுடைய பாவம் தேடினாலும் கிடையாதபடிக்கு அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள் என்று. இது ஆவிக்குரிய பொருளையும் குறிக்கிறது. இது அந்த காலத்தில் நடந்த காரியம் மட்டுமல்ல. நித்திய உடன்படிக்கை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற விசுவாசிகளை நாம் ஆனது. அவருடைய புதிய உடன்படிக்கை, அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தத்தையும் நாம் ருசிப்பது திருவிருந்தை குறிக்கிறது. இப்படி நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற மனம் திரும்பின வாழ்க்கை வாழ்கிறது. இஸ்ரவேல் என்றால் அந்த தேசத்தை மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களை இது குறிக்கிறது. நாம் கர்த்தரோடு இணைகிறோம். நம்மில் பாவத்தை தேடினாலும் கிடையாதபடிக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். வேத வசனங்களால் கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்த சந்ததியாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக 2400 வருடங்களுக்கு முன்பாகவே. இந்த நாட்களில் நம் வாழ்க்கையில் நடக்கிற இந்த செயல்கள் தான் அன்றே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில். பாபிலோனுக்கு வடதேசத்திலிருந்து பாபிலோனை அழிக்கும்படியாக எதிரிகள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் தேசம் உலகத்தின் சம்மட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பட்டி என்றால் இரும்பு பொருள்களை அடிக்க பயன்படும் மிகப்பெரிய சுத்தி. அதை தூக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு மிக பலமானதா இருக்கும். அதிக எடையுள்ளதா இருக்கும். அதை தூக்கி அடிப்பார்கள், பலசாலிகள் அடிப்பார்கள். அப்பொழுது அந்த இரும்பு நசுங்கும். அவ்வளவு பெரிய பலமான சம்மட்டியை போல பாபிலோன் தேசம் இருந்தது. அது அழிக்கப்பட்டு போயிற்று. அதற்கு கர்த்தர் கண்ணியை வைத்தார். அது அதற்கு தெரியாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து 2 காரியங்கள் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பாபிலோனுக்கு கர்த்தர் கண்ணியை வைத்தார். அதை அறியாமல் அது விழுந்து அழிந்து விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது வலு சர்ப்பம் வானத்திலிருந்து கீழே விழுந்தது. அது பூமியில் விழுந்து விட்டது. விழுந்த பின்புதான் அதற்கு தெரிகிறது அது விழுந்து விட்டோம் என்று. வலு சர்ப்பத்திற்கே தெரியவில்லை அது கீழே விழுந்தது. இப்படியாக நடந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் என்ற தேசமே, அந்த இடம் பொதுவாக வலு சர்ப்பத்தை தான் குறிப்பிடுகிறது. வலு சர்ப்பத்தின் ஆவியை, அதாவது பொல்லாத சாத்தானை. சாத்தானின் 3 அவதாரங்கள் உண்டு. வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ளதீர்க்கதரிசி. இந்த வலு சர்ப்பம் என் கடைசிக்கு அவனுடைய பெயர் வலு சர்ப்பம். ஏவாளம்மாவை வஞ்சித்த ஆவி. அதே ஆவிதான் கடைசி வரை இன்றும் இருக்கிறது. அந்த வலு சர்ப்பத்தை தான் இங்கு கொடுக்கிறது. இது வானமண்டல ஆவி என்றும் சொல்லப்படுகிறது. இது வானத்திலிருந்து கீழே விழுந்தாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில். அப்படி என்றால் வலு சர்ப்பம் என்ற ஆவியையும் பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்கிற அந்த பொல்லாத ஆவியும் ஒன்றுதான். அதாவது வலு சர்ப்பம் கீழே விழப்போகிறது. வானத்தில் இருந்து அதிகாரம் செய்து கொண்டிருந்தது. அது வீழ்ந்து கீழே போகிறது. இந்த வீழ்ச்சி அதற்கு தெரியாமலே நடக்கிறது. கர்த்தர் அதை அறியாமலேயே ஒரு மறைத்து வைத்து அதை அடித்து வீழ்த்துகிறார். அதை வலு சர்ப்பத்தை வீழ்த்தும் ஆயுதத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த வலு சர்ப்பத்தை வீழ்த்துகிறார்கள். அது அதற்கே தெரியாமல் வீழ்ந்து போகிறது. கண்ணியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மறைக்கப்பட்ட ஒரு காரியம்தான் வலு சர்ப்பத்தை வீழ்த்துகிறது. அது யார் என்று, அது என்ன என்று நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்கள் கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
வலுசர்ப்பத்தின் வீழ்ச்சி. வலுசர்ப்பம் என்றால் பாபிலோன் என்பதை புரிந்து கொள்வோம். பாபிலோனின் வீழ்ச்சியும் வலுசர்ப்பத்தின் வீழ்ச்சி என்பதும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. ஆவிக்குரிய வீழ்ச்சி தான் மாம்ச ரீதியிலும் இருக்கு. கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இஸ்ரவேலர்கள் யூதா தேசத்தாரும் எருசலேமின் குடிகளும் பாதுகாக்கப்பட்டு மீண்டுமாக கர்த்தரோடு இணைக்கப்படுவார்கள். அவர்கள் பரிசுத்த சந்ததியாய் மீண்டும் வருவார்கள். பாபிலோன் பிடிப்பட்ட சத்தத்தை கேட்டதும் பூமியே அதிருமாம். பாபிலோன் பிடிக்கப்பட்டது, பூமியிலேயே அதிர்ச்சி உண்டாகும். பூமியே அதிருமாம் முழுவதும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெளிப்பாடு உண்டாகும். பாபிலோன் பிடிக்கப்பட்டது என்ற சத்தம் பூமி முழுவதும் தெரிவிக்கப்படும், அதிரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் பாபிலோனின் அழிவு மிகப்பெரிய அணுகுண்டு ஏதாவது போடப்பட்டு அந்த தேசம் அழிக்கப்படலாம். அதனால் பூமி அதிர்வதற்கு வாய்ப்புண்டு. மாம்ச ரீதியாக பார்த்தால். ஆவிக்குரிய ரீதியில் அது மிகப்பெரிய அழிவு வேறு எந்த விதத்திலும் வரலாம். இந்த வேத பகுதியில் எரேமியா 51ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரமும் ஒரே காரியத்தை வெளிப்படுத்துகிறது. பாபிலோனின் அழிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் முடிவு முற்றிலுமாய் அழிக்கப்படும் நேரம்தான் கடைசி காலமாய் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணாக ஊமையாக பல காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது அப்படியே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டும் ஒன்றுதான். மொத்தத்தில் உலகம் முழுவதையும் தீமையினால் ஆளுகை செய்து கொண்டிருந்த பொல்லாத வலுசர்ப்பத்தின் ஆவி அதனுடைய தலைநகரம் பாபிலோனாயிருக்கிறது. அங்கிருந்துதான் ஆதியிலிருந்து ஆதாமேவாள் முதல் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆதாமேவாள் காலத்தில் வலுசர்ப்பம் ஏவாள் அம்மாவை ஏமாற்றிய அதே வலுசர்ப்பம் அன்று முதல் இன்று வரை மனிதனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அது ஆண்டு கொண்டிருக்கிற இடம் பாபிலோனை. பாபிலோன் தேசத்திலிருந்து உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டு பாவத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கிறது மனிதர்களை. இதை கடைசி காலத்தில் அந்த வலுசர்ப்பத்தின் ஆவியை கர்த்தர் அழித்து போடுகிறார். அழித்து போடுதல் என்றால் முற்றிலும் அழிக்கப் போவதில்லை. அது பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படுகிறது. அதன் வல்லமை பிடுங்கப்படுகிறது. அது கீழே விழ தள்ளப்படுகிறது. அதன் அதிகாரம் எடுக்கப்படுகிறது. அந்த பாபிலோன் அழிக்கப்படும் பொழுது அந்த இடத்தில் மீண்டும் எந்த ஜனங்களும் குடியிராதபடிக்கும் மிருகங்களும் தங்காதபடிக்கும் அந்த அளவுக்கு மோசமானதாய், மிருகங்களும் தங்க முடியாது, மனிதர்களும் வாழ முடியாது, அப்படிப்பட்ட இடமாக அந்த தேசம் போகும். அதாவது கடைசி கால பேரழிவு என்பது அணுகுண்டு போடப்படுவதனால் தான் அப்படிப்பட்ட அழிவு ஏற்படும். அதனால் ஏனென்றால் கதிரியக்கங்கள் ஏற்படுவதனால், அதாவது பலவிதமான ஆயுதங்கள் என்று உலகில் தயாரிக்கப்படுகிறது. அதில் கதிரியக்கங்களை வெளியிடும் அணுகுண்டுகள் இருக்கிறது. அவைகள் போடப்பட்டால், அதாவது உதாரணத்திற்கு ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி போன்ற இடத்தில் போடப்பட்ட அணுகுண்டுகள் அந்த இடத்தையே பாழாக்கி விட்டது. விளைச்சலே இல்லாத அந்த இடத்தில் புல் கூட முளைக்காமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த இடம் கெட்டு போயிற்று, மண் கெட்டு போயிற்று. அது போல பாபிலோன் நகரத்திலும் நடக்கும். அங்கு மனிதர்கள் மிருகங்கள் இருக்க முடியாது என்றால் அங்கு புல் செடி கொடிகள் வளராத இடமா இருக்கும். அந்த அளவுக்கு அது மோசமானதாய் மண் மாறும். ஹிரோஷிமா நாகசாகி போல மாறும் என்றால் அது கதிரியக்கத்தினால் தான் அப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக முடியும். கதிரியக்க அணுகுண்டுகள் அங்கு பயன்படுத்தப்படலாம். இப்படி கடைசி காலத்தில் பாபிலோனுக்கு பேரழிவு இருக்கிறது. மொத்தமாய் அழிந்து போகும். இப்படி இதையெல்லாம் கர்த்தர் சொல்லும் போது அதை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதி முடிக்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அவர் எழுதி முடிக்கிறார் எரேமியா ஐயர். நேரியாவின் குமாரனாகிய செரையா என்னும் ஒரு பிரபு ஒருவர் இருந்தார். பிரபுக்கள் வம்சம் அவர். பிரபு என்றால் ஒரு மினிஸ்டர் போல, இந்த காலத்தில் மந்திரியை போல. அப்படி இருந்தவர் நேரியாவின் குமாரன் செமரியா என்பவர். அவரிடத்தில் இந்த புஸ்தகத்தை எரேமியா தீர்க்கதரிசி கொடுத்து கர்த்தருடைய கட்டளைகளின்படி இதை கொடுத்து இதை வாசித்து முடித்த பின்பு ஐபிராத் நதியிலே இதை போட்டுவிடு என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுகிறார் எரேமியா. இப்படியே செரையா அந்த புஸ்தகத்தை வாசித்து முடித்துவிட்டு அந்த புஸ்தகத்தை
ஐபிராத்து நதியிலே போட்டு விடுகிறார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அந்த நதியில் போட்டு விடப்படுகிறது. ஏனென்றால் இந்த புஸ்தகம் எப்படி மூழ்கி அழிந்து போகுமோ அது போல பாபிலோனும் மூழ்கி அழிந்து போகும் என்று பொருள். அது அப்படியே நடக்க போகிறது. மீண்டும் எழு மீண்டும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அந்த ஜனங்கள் பாபிலோன் அழிக்கப்பட்டு போகும். இனி அந்த ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பேரழிவு வரும். கடைசி காலத்தில் இது நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட சிதேக்கியா ராஜாவின் வரலாறு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிதேக்கியா ராஜா என்ன செய்தார் என்பதை அதை குறித்து நாம் ஏற்கனவே கடந்த அதிகாரங்களில் பார்த்திருக்கிறோம். சுருக்கமாக இந்த செய்தியை பார்க்கலாம். அதாவது சிதேக்கியா ராஜா அரசாண்டார். நேபுகாத்நேச்சார் ராஜா இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து கொண்டு போன பின்பு அவர் மீறி இருக்கிற ஜனங்களை ஆளும்படி சிதேக்கியா ராஜாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்துவிட்டு அதிகாரி ஆக்கிவிட்டு இஸ்ரவேல் தேசத்தில் அவர் போய்விட்டார். ஆனால் சிதேக்கியா ராஜா 11 வருஷம் இஸ்ரவேலில் இருந்தார் அதிகாரியாக. நேபுகாத்நேச்சார் ராஜாவின் பாபிலோன் ராஜாவின் பேச்சை கேட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஆனால் மற்ற ஜனங்கள் தூண்டி விட்டதினால் அவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை எதிர்த்து செயல்பட்டதினால் மீண்டுமாக பாபிலோன் ராஜா சிதேக்கியாவை சிறைப்பிடித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அழிவு இஸ்ரவேலுக்கு ஏற்படுகிறது. மீந்த ஜனங்கள் தான் ஈர்த்து ஓடி போகிறார்கள். இப்படி எல்லாம் நடக்கிறது. இந்த வம்ச வரலாறு இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான குறிப்புகள் இந்த அதிகாரத்தில் என்னவென்றால், அதாவது மொத்தமாக கல்தேயரால் பிடிக்கப்பட்ட அந்நியர்களால் பிடிக்கப்பட்ட யூதர்கள் அந்நிய தேசத்திற்கு சிறை கைதிகளாய் போனவர்கள் 4600 பேர். மொத்தமாக சிறைப்பிடிக்கப்பட்டு யூதா தேசத்தின் ஜனங்கள் வெளியே போனவர்கள் 4600 பேர் போயிருக்கிறார். அதன் பின்பு 70 வருடம் கழித்து அவர்கள் மீண்டுமாக தங்கள் சுய தேசத்திற்கு அவர்கள் பழகி பெருகி வருகிறார்கள். கடைசியாக யோயாக்கீன் எனும் ராஜா பாபிலோனில் சிறை கைதியாய் இருக்கும் போது அதிலிருந்த பாபிலோனின் ராஜா கடைசியாக இருந்த பாபிலோனின் ராஜா அவர் என்ன செய்கிறார்? யோயாக்கீனை விடுதலையாக்கி அந்த தேசத்திலேயே அங்கேயே சுதந்திரமாய் இருக்கும்படி சிறையிருப்பிலிருந்து விலகி ஒரு ராஜ மரியாதையோடு தினந்தோறும் பணம் கொடுத்து அவரை செழிப்பாக நல்லபடியாக மரியாதையோடு நடத்தி வைத்திருக்கிறார் பாபிலோனில். யோயாக்கீன் ராஜாவுக்கு இப்படி நடக்கிறது. இந்த காரியமும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களுடைய எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் முடிவடைகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் சத்தியமானவைகள். தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்படும் போது அந்த சத்தம், வார்த்தைகளின் சத்தம் எங்கெங்கு போய் சென்று அடைகிறதோ அங்கெல்லாம் அது விதையாய் மாறி அங்கு செயல்படும். தண்ணீர் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறதோ அந்த இடங்களில் புல் செடிகள் முளைப்பது போல கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்படும் காற்றில் பரவி செல்லுகிறது. எங்கெங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் அது செயல்படுத்தி விட்டு செல்லும். அதில் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு செல்லும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்பது ஜீவனுள்ள வார்த்தைகள். கர்த்தருடைய இந்த வார்த்தைகள், இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வார்த்தைகள் இத்தோடு முடிவடைகிறது. அடுத்ததாக எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் இருக்கிறது. அதை அடுத்த செய்திகளில் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்போம். கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறன